இப்போ நம்ம இருக்கிற இந்த உடஞ்சி கிடக்கிற அந்த சிதிலமான கோயிலுக்கு பேர் ராமலிங்க சுவாமி கோயில்னு பேர். இந்த கோயில் வந்து இப்படி இடிஞ்சு சிதிலமாக அழிஞ்சு இருக்கிறதுனாலே இந்த ஊருக்கு பேர் அழிஞ்சமங்கலம்னு இருக்குது. இந்த கிராமத்துக்கு பேர் அழிஞ்சமங்கலம். இந்த அழிஞ்சமங்கலம்ங்கிறது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வட மேற்காக இருக்குது. நீங்கள் இந்த ஈசிஆர் பைபாஸில் வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த பாலூர் அதெல்லாம் தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா இருக்கிறதா இந்த ராமலிங்க சுவாமி கோயில். ஃபஸ்ட் கிளாஸ் முருகர் இருக்கார். சிலைகள்லாம் நான் இங்கேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. இது தாண்டி ஒன்றும் இல்லை இங்கே காட்டுறதுக்கு. இங்கே எல்லாமே இங்கே சிலைகள்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. பிள்ளையார் இருக்கார், எல்லா சிலைகள் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர், அம்பாள் எல்லா சிலைகளும் இங்கேயும் வச்சுருக்காங்க கொஞ்சம். ஓகே, நேராக இருக்கிறவர் தான் ராமலிங்க சுவாமி. இங்கே வந்து நந்திகேஸ்வரர் இருக்கார். ஸோ இந்த கிராமத்துக்கு பேர் அழிஞ்சமங்கலம். இதோட தல வரலாறோ இல்லை அந்த கதையோ நமக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த கோயில் வந்து சிக்கல்லேருந்து வரலாம். நீங்கள் சிக்கல்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். 5 கிலோமீட்டர் கூட இருக்காது, அதை விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். கோயிலோட எதிர்ப்புறம் இது. இந்த கோயிலில் எதுவும் ஒரு மதில் சுவரோ இன்னொன்று எதுவும் மேலே வெறும் இடிபாடுகள் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு கூரையை போட்டு வச்சுருக்காங்க அவங்க. இங்கே வந்து கிராமப்புற திருக்கோயில்கள் நிதி உதவியில் 2 லட்ச ரூபா வந்து கொடுக்கப்பட்டு நடக்குதான். அதனால் அதில் ஆறுதல் அடைய வேண்டியதான் நம்ம. ஓகே, ஸோ இந்த கோயில் வந்து பிரகாரத்தையும் சுற்றி வர்றதுக்கு வந்து ஒன்றும் பெரிய வழி இல்லை. ஓகே, ஸோ இந்த கோயிலை வந்து நேரம் கிடைக்கும்போது வாங்க. நான் இங்கே பக்கத்தில் கொஞ்சம் லோக்கல்ஸ்ட்டை கேட்டு இதுக்கு எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நம்ம வந்து இந்த கோயில்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணுவோம். ஓகே, இதுதான் வந்து மொத்த கோயிலே இவ்வளோதான் இருக்குது. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.